ஓபிஎஸ்க்கு ஆளுநர் பதவி விரைவில் வரப்போகும் அறிவிப்பு. அமித்ஷா போட்ட மாஸ்டர் பிளான். தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணிய வலுப்படுத்தக்கூடிய முயற்சியில பாஜக தீவிரமா இறங்கியிருக்கு. குறிப்பா ஆளும் திமுகவை வீழ்த்த வேணும் அப்படின்னா அதிமுகவோட பிளவுபட்ட அணிகளை ஒன்றிணைக்கிறது தான் ஒரே வழி அப்படிங்கிறது பாஜகவோட கணக்கா இருக்கு. கொங்கு மண்டலத்தோட பலமான வாக்கு வங்கிய கொண்ட கொங்கு சமூகமும் தென் தமிழகத்தோட தேர்தல் வாக்கரசியலோட முதுகெலும்பா விளங்கக்கூடிய முக்குலத்தோர் சமூகமும் கைகோர்த்தா மட்டும்தான் வெற்றி சாத்தியம் அப்படின்னு பாஜக மேலிடம் கருதுது. இருந்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை மறுபடியும் கட்சியில சேர்க்கறதுக்கு தொடக்கம் முதலே கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராரு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் தனியா புது கட்சி ஆரம்பிச்சு டிடிவி தினகரன் கூட இணைஞ்சு கூட்டணி அமைக்கிறதுல ஆர்வம் காட்டல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அரசியல் முட்டுக்கட்டைய உடைக்க பாஜக ஒரு புதிய வியூகத்தை கையில் எடுத்திருக்கு. ஓபிஎஸ் அவர்களை கௌரவமான முறையில அரசியல்ல இருந்து வழி நடத்த அவருக்கு ஒரு மாநிலத்தோட ஆளுநர் பதவியை வழங்க பாஜக ஆலோசிச்சுட்டு வரதா தகவல்கள் தெரிவிக்குது. இத பத்தி பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஒருத்தர் கொடுத்த தகவல்ல ஓபிஎஸ் அவர்களை ஆளுநர் ஆக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புல எந்தவித தடையும் இருக்காது. இந்த நியமனம் ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர்களையும் அவரோட சமூகத்தினரையும் திருப்திப்படுத்தும். இது தொடர்பான இறுதி முடிவை பிரதமர் மோடி எடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நாட்டுல 2 முக்கிய மாநிலங்கள்ல ஆளுநர் பணியிடங்கள் காலியாவோ அல்லது கூடுதல் பொறுப்புலையோ இருக்குது. தமிழகத்தை சேர்ந்த மூத்த பாஜக தலைவர் இல கணேசன் அவர்கள் ஆளுநரா பணியாற்றி வந்த நிலையில ஆகஸ்ட் 2025 காலமானாரு. இதனால ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப ஒரு தமிழரை நியமிக்க மத்திய அரசு திட்டமிடலாம். மகாராஷ்டிரா ஆளுநரா இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவரா பதவியேற்றாரு. இதனால அந்த மாநில ஆளுநர் பொறுப்பை இப்போ குஜராத் ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ரத் கூடுதல் பொறுப்பா கவனிச்சுட்டு வராரு. இந்த சூழல்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு மணிப்பூர் இல்லனா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள்ல ஒண்ணுல ஆளுநர் பதவி வழங்கப்படலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்கள்ல நிலவுது. ஓபிஎஸ் ஆளுநரா நியமிக்கப்பட்டா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியோட ஒற்றை தலைமைக்கு இருந்த நெருக்கடி குறையும். அதே சமயம் ஓபிஎஸ் ஆதரவு வாக்குகளை சிதறாம தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள கொண்டு வர இது ஒரு பாலமா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓ பன்னீர்செல்வம் அந்த சமூகத்தோட மிக முக்கியமான அரசியல் முகமா பார்க்கப்படுறாரு. ஓபிஎஸ் அவர்களை ஆளுநரா நியமிக்கிறதன் மூலமா அவருக்கு உரிய அங்கீகாரமும் வழங்கப்பட்டுட்டதா அந்த சமூக மக்கள் கிட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும். இது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அதிருப்திய தணிக்கும். அதிமுகவில் ஓரம் கட்டப்பட்டாலும் தேசிய அளவில் அவருக்கு உயரிய பதவி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தென் மாவட்டங்கள்ல பாஜக அப்புறம் அதோட கூட்டணி மீதான நன்மதிப்பை உயர்த்தும்.